நல்லா இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். ஓகே. சவுண்டா சார்? நல்ல சவுண்டா பேசுமா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். ரைட், ஓகே. சவுண்டா ரெண்டு கமாண்ட பார்த்துட்டு கழுவி ஊத்துவாங்க பாருங்க, அங்க வரும் சவுண்டு. தம்பி இது வந்து நாங்க பார்க்காத சவுண்டா இல்லையா? இது வெள்ளித்திரை தானே? என்ன இது என்னது? வெறித்திரை தான், உள்ள கிடையாது. வெள்ளித்திரை தம்பி. வெள்ளித்திரை இது. நான் எங்கேயாவது வந்தா என்னை வச்சு செய்யறதுனே எல்லாம் ஒரு டீமாவே ஃபார்ம் ஆகி அந்த ஃபார்முல இருந்துடுறீங்க. ஓகே, வணக்கம். என்னுடைய பேர் வந்து திருச்சி சாதனா. எனக்கு ரொம்ப என்னுடைய பேரை கேட்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்க அப்பா வச்ச பேரு. அப்படியே திருச்சி சாதனா வச்சாரா? ஆமா, ஆனா ஊர் வந்து கரூர். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பேர், எனக்கு பிடிச்ச பேர். புதுசா இருக்கு என்னுடைய பேரை கேட்குறப்ப, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, பகவதி டைரக்டர் பகவதி பாலா சார் வந்து தம்பி தில் நடராஜன் அவர்களோட இயக்கத்தில், சாரி ப்ரொடியூசரில், சாரோட இயக்கத்தில் மற்ற நம்ம ஆக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயினி, அப்புறம் வந்து சிறந்து விளங்கும் காமெடி ஆக்டர்ஸ் நம்ம அண்ணாச்சி, இமான் அண்ணாச்சி, சாரப்பாம்பு, இவங்க கூடலாம் நான் சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடியான படம், ஒரு அவேர்னஸ் படமா வந்து இருக்கு. ஸோ நான் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து படம் பார்த்துட்டோம். ரொம்ப ஒரு மெசேஜ் சார் சொன்னாப்புல வந்து மெசேஜ் வந்து லாஸ்டா இருக்கும். எந்த ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் பொண்ணோ மாப்பிள்ளையோ தீர விசாரித்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுல நம்ம வந்து பொண்ணை பெற்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படம் தான் இதில். அது வந்து ரொம்பவும் சீரியஸெல்லாம் போகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. ஏன்னா காமெடி ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே இருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி தான் இருக்கும். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கலந்து சூப்பரான ஒரு படம் வந்து சிவசம்போ அப்படிங்கிற ஒரு படம். ஹீரோயிஸ் எல்லாம் தம்பி அடிச்சுக்க முடியாதுங்க, சத்தியமா சொல்றேன். எல்லாருமே வந்து தியேட்டருக்கு போய், பொதுவான மக்கள் எல்லாருமே வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சின்ன டைரக்டராக இருக்கட்டும், பெரிய டைரக்டராக இருக்கட்டும், அவங்களுடைய கனவுகள் வந்து ஒரு வானத்தை தொடும் அளவுக்கு வந்து அவங்களோட எய்மா இருக்கும். ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஒரு செல்ஃபோன்னால எல்லாருமே ஃபேக்காக போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்துடுறீங்க. அது பார்க்காதீங்க. தயவுசெய்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸாக குடும்பத்தோடு போய் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் போயிட்டு படம் பாருங்கள். சிவசம்போ வந்து வரும் 20 வந்து ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாஜே, ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி தம்பி. நீ வந்து என் கூட பிறந்த தம்பி மாதிரி என்னை வந்து பார்த்துக்கிட்ட, அக்கா மாதிரி என்னை பார்த்துக்கிட்ட. ஸோ எப்போவுமே வந்து கேஷுவலாக வந்து தம்பி பேசுவாப்ல. நீ எப்போதுமே கடைசி வரைக்கும் இதே குணத்தோட எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா தான் என்ன சொல்றீங்க அப்ப கூட? ஐயோ அப்ப பாராட்டுதாப்பா. நீங்க படத்துல என்ன கரெக்ட் பண்ணிருக்கீங்க? காமெடி தான். என்ன மாதிரி காமெடிக்கா? என்ன மாதிரி காமெடினா, ஏங்க சும்மா விடுவாங்களா படத்துல? நான் தண்ணி அடிச்சு பாக்குறேன், தண்ணி வர மாட்டேங்குது. இமானா அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழாயில இருந்து புது தண்ணி வருது. குடம் ரொம்பிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், குடம் ரொம்பி ஏங்க பார்த்தா மட்டும் எதுக்கு அப்படி ஒரு காமெடியா போட்டு? எனக்கு சங்கல குஸ்காவா இருக்குது. எனக்கு சத்தியமா சொல்றேங்க, இனிமேல் சொல்றேன், என்னுடைய காமெடி நான் இனிமேல் என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் காமெடி தாங்க. நாங்க அதுக்கப்புறம் இப்ப சொல்றதே காமெடி தானே. என் படத்தை பாருங்க, நீங்களே அசந்துருவீங்க, தூங்க மாட்டீங்க, செம்மையா இருக்கும். எப்படிமா இப்ப நீங்க இப்ப சினிமாவுக்கு வந்துட்டீங்க, சினிமால வந்து இப்ப இன்னும் என்னுடைய காமெடியில நீங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ வேற மாதிரி தான் இருக்குன்னா எப்படி? இப்போ நம்ம கோவை சரளா மேடம் மாதிரி அப்படியே வர வாய்ப்பு இருக்கா? முடியல, அந்த கிராப்லாம் கட்டிங் அப்படிதான் தெரியுது. ஆமா ஆமா, கோவை சரளா மேம். ஏன்னா என்னுடையமே அந்த அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. கோவை சரளா அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பா யாராவது ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்க கண்ணுல எல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் வந்து மீடியா கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா என்னைய ப்ளீஸ். ஏன்னா நீ பேசுனது போட்டு விட சொல்லு. என்ன போட்டு விடுங்கப்பா. நீ பேசுனத போட்டு விட சொல்லு. நான்
பேசுனதை போட்டு விடுங்க. அது சொல்லு. நான் பேசுனதை போட்டு விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, அதான். ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காமெடிக்கு ஆளே இல்ல, சிரிக்கிற மாதிரி எந்த படமுமே கிடையாது. இப்ப இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு காமெடியே கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பா வந்து இந்த தமிழ் சினிமாவுல ஒரு காமெடி சார், நீங்க என்ன சார் போய் ஆந்திரா, கேரளா, மத்த லாங்குவேஜ் பொண்ணுங்களை கொண்டாந்து திணிச்சா தமிழ்நாட்டுல எத்தனை அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? ஹீரோயின் எல்லாம் ஹீரோயினை நடிக்கிறதுக்கு விட மாட்டேங்காங்கம்மா தமிழ்ல. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன் நடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்கு? எப்பா தமிழ்நாட்டு பொண்ணுங்களை ஹீரோயினியா போடுங்கப்பா. சாதனை, நீ காமெடியே பண்ண, ஹீரோயின்ல நடிக்க வேண்டாம். இல்ல, நான் ஹீரோயினா பண்ண சார், நான் காமெடியா தான் பண்றேன். ஆக்சுவலி பொதுவா ஒரு தமிழ் பெண்களை ஹீரோயினா போடுங்கன்னு சொல்ற ரிக்வெஸ்டா கேக்குறேன். நல்ல விஷயம். அது வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய நம்ம படத்துல தமிழ் பொண்ணு தான் போட்டிருக்கோம். நீ பாருங்க, அவங்க வேற ஷூட்டிங்ல இருக்காங்க. வேற ஷூட்டிங்ல இருக்காங்க. வேற ஷூட்டிங்ல இருக்காங்க. இல்ல மேடம் வந்து வந்தாங்க, லண்டன்ல ஒரு ஷூட்டிங்ல இருக்காங்க. அதான் கரெக்ட். அங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. அண்ணாச்சி நீங்க லண்டன் போனீங்க பத்தி நம்ம படத்துல. ஆமா, அதே ஊருக்கு அவங்க போயிருக்காங்க. அங்க போயிட்டாங்களோ? சரி சரி சரி, நல்ல விஷயம் தானே. நான் அமெரிக்கால இருந்து தான் வந்துட்டு இருக்கேன். அப்ப நான் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் அமெரிக்கால ஃளைட் பிடிச்சு போனா வரலையா? இல்ல, எனக்கு காலையில ட்ரம்ப் ஃபோன் பண்ணி தான் சொன்னாரு. ட்ரம்ப் இப்பதான் அனுப்பி விட்டேன் சாதனவை சொன்னாரு. ஐயா இந்தியாவுக்கு அனுப்பி விட்டேன்னு சொன்னாருமா. எனக்கே வந்து நான் ஒசாமா பின்லாடன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிருந்தேன். சோ அந்த வந்தறங்க அப்படினு சொல்லிட்டு ஒரு டீலிங் ஒண்ணு. எப்படி கொண்டு போறதுனியா? எப்படி கொண்டு போறது அப்படிட்டு. சரி ஓகே இருங்க சார், ஒரு 5 நிமிஷம் எங்க பாலா சார் கூப்பிடுறாரு. சரி சரி, நான் வந்து முடிச்சிட்டு அடுத்த ஃளைட்ல ஏறி வந்தறேன்னு சொல்லிட்டேன். நடிக்கிறாங்க கூட்டமா இல்லங்க பேசி இல்லங்க தாக்கி விட்டுறாங்க. அவர ஓரமா உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, இப்போ அடுத்த ஃளைட் அங்க தான் போகுது. எங்க பின்லேடன் தானே? லேடன் தானே? லேடன் 10 நிமிஷம் பிரஸ் மீட் வந்து போற சொல்லுங்க. அவ்வளவு வேற வேற வச்சிருப்பாங்க. சரி அண்ணா சரப் அண்ணா. ஓகே, எனிவே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க. டேட் 20ல வந்து ரிலீஸ் ஆகுது. Thank you so much. நன்றி. அருமை. ஓகே, ஆமா பயங்கரமா பேசுமா. வணக்கம் எல்லா மீடியாவுக்கும், பத்திரிகை ரிப்போர்ட் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். அதாவது இந்த சிவசம்போ படம் வந்து தம்பி பாலா அவர்கள் வந்து எடுத்திருக்காரு. அவர் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாமே அவர் தான். கேமராமேன் வரையும் அவர் தான். டைரக்டர் போட்டு தானா, ப்ரொடியூசர்ல வேற. வில்லனும் அவர் தான், எல்லாமே அவர் தான். ஹீரோக்கே டப் கொடுக்கிற மாதிரி இருக்காரு படத்துல. ஆமா, எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் இது பண்ணுவாப்ல. நாங்கள் முதல்ல வந்து போல் டெஸ்டில் தான் ஆரம்பித்தோம். நானும் போண்டாமனு ஆரம்பிச்சேன். இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷூட்டிங் ஆரம்பிச்சது போண்டாமணி அப்ப இருந்தாப்புல, பாவம். ஒரு சீனு தான் நடிச்சிட்டு போயிட்டான். இன்னொரு விஷயம் தெரியுமில்ல, போண்டாமணி நம்ம பையன் நம்ம படத்துல ஒரு சீன் பண்ணிருக்காப்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆகும்ல. அதுல வந்து நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம மாப்பிள்ளை நடராசி வந்து யாருன்னா புது ஹீரோ. இப்ப இப்படி இருக்க மாட்டாரு, இப்ப ரொம்ப மட்டமா இருக்காரு, நல்லா இருந்தாரு. கோயிலுக்கு முடி மாலை போட்டுருக்காரு. கோயிலுக்கு மாலை போடல, அவங்க குலதெய்வத்துக்கு போய் அவங்க மொட்டை அடிக்க போறாரு. நான் வேற மாதிரி சொன்னேன். மாப்பிள்ளை வந்து நம்ம கூட தான் நடிச்சார். ஃபர்ஸ்ட் கூச்சம் இல்லாம தான் நல்லா நடிச்சார். ஒன்றும் தப்பா அதுவும் நல்லா. நான் இன்னும் பண்ணுங்க மாப்பிள்ள, இன்னும் பண்ணுங்க நல்லா பண்ணாரு. அப்புறம் நடிச்சாரு. அப்புறம் என் பொண்ணை வந்து என் வீட்டுல கொண்டு அங்கே விட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி செட்டப் பண்ணி லவ் பண்ண சொல்லுவேன். படத்துல கிடையாது, உண்மையில லவ் பண்ண சொல்லுவேன். அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது நான் ஏட்டையாவா இருப்பேன். ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், வந்திருப்பார் புதுசா. அந்த தம்பி பாலா வந்து சொன்னா மிகப்பெரிய அற்புதமான டேரக்டர். யாரையும் நான் இவ்வளவு படத்துல அவருக்கு எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன். எந்த யாரையுமே தவறா பேசுறது இல்லை. என்ன ஒரு வார்த்தையோட யாரையுமே தப்பா பேச மாட்டாப்ல, கோவப்பட மாட்டாப்ல. அந்த மாதிரி ஒரு இயக்குனர். இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். எல்லாம் வந்து அவருக்கு சொல்ற மாதிரி எல்லாம் சொன்னது மாதிரி லேடிஸுக்கு சென்டிமெண்ட், அப்புறம் காமெடி பயங்கரம். இந்த இமான் அண்ணாச்சி, செந்தில், அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவர் ஒரு லைன் எடுத்து விட்டார் பாருங்க.
நான் ஏன் அங்கே பேப்பர் வராதா என்ன படம் முழுக்க எல்லாம் எல்லாம் படம் பூருக்கா ஆமா மாப்பிள்ளை. அதுக்கு முறை நான் இவரு கூட தான் டிராவல் பண்ணணும், பாதிலே என்னை கட் பண்ணி விட்டாங்க. இந்த ஸ்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்கும் ஆமா ஸ்டேஷன் பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஏன்னா ஏட்டை இல்லைண்ணா ஆமா 25 வருஷம் ஒரே ரைட்டு நான் தான் நீங்க தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன். சூப்பர் ஆமா இது வந்து உண்மையான கலகலப்பான படம். நம்ம அந்த சாதனை முத வந்து நடிச்சிருக்கு. நம்ம இமான் அண்ணாச்சி கூட தம்பி கூட இவன் 2 பேரும் ஒரு ராசிப்படி. ம். அந்த பொண்ணு நல்லா வரட்டும், அது நல்ல வாழ்க்கை. வாழ்க வளமுடன் ஆமா தம்பி மாப்பிள்ளை வந்து போகணும்னு வரணும். அதான் சூப்பர் நல்ல அதான் 7 படம் பண்ணிட்டு இருக்கப்பல இல்ல இப்ப 4 படம் பண்றோம். அவர் தான் ப்ரொடியூசர். உங்களுக்கு தெரிஞ்சு 4 எனக்கு தெரிஞ்சு 7 அது மாதிரி இருக்காது என்னப்பா ஆமா 3 படத்துல சேர்க்கல கேட்கலையா அப்படியா? அதனால இந்த படம் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். எல்லாரும் சேர்ந்து உழைச்சிருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம மாப்பிள்ளை ஃபைட்டு கிட்டலாம் இல்லாது, பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். சொன்னா இல்ல தேவாலாம் மியூசிக் டேரக்டர் இருந்திருக்காரு. அது பெரிய விஷயம். அண்ணாச்சி நடிப்புலாம் பயங்கரமா உங்களுக்கு தெரியும். அண்ணன் வில்லன் நடிக்கிறாரு யாரு, செந்திலன். அவர் நடிச்சாரா வில்லனா? ஆமா ஆமா மெயின் வில்லனே அவரா? ஆமா அப்புறம் எல்லாம் நல்லா கலகலப்பா இருக்கும், ஓகோன்னு இருக்கணும். எல்லா மீடியா நம்பர் எல்லாருமே நீங்க இதை வந்து புஷ் பண்ணுங்க பயங்கரமா. பாலுக வடப்படம் தரப்பாம்பு வாங்க. மேடும் பள்ளம் மேடு பொண்ணு வந்து அதான் லைவ் போகுதானா ரைட். வீடியோ அனுப்பிச்சிருக்கீங்களா வணக்கம். சிவசம்போ திரைப்படம், இந்த திரைப்படத்தினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. படம் நல்லபடியாக எடுத்து முடிச்சாச்சு. 100 கோடி 150 கோடி ரூபா செலவில் எடுக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக நம்ம மலேசியா சிங்கப்பூருங்க தான் ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து தமிழ் படம் எடுத்திருக்கோம், தமிழ்நாட்டில் தான் ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஆமா கண்டிப்பா நீங்கள் மலேசியாவில் வைக்கணும்னு சொன்னீங்களா? மலேசியால பிளான் பண்ணோம், ஆனா அது அங்க வைக்கிறது இல்ல. நான் மலேசியாவில் இருந்தால் ஃபோன் பிளான் பண்ணிருக்க பாருங்க. அப்படியா? ஆனால் வந்து மலேசியா வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடுகள்லையும் வந்து ரிலீஸ் ஆகும். என்ன சொல்றீங்க? என்னம்மா அந்த எல்லா நாடுகளும் தான் ரிலீஸ் ஆகுது. உலகம் முழுவதும் தானே ரிலீஸ் ஆகும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் மட்டும் தான் பார்ப்பீங்களா? ஆமா ஆமா நீ என்ன அமெரிக்கால வந்து சொன்னா என்ன போங்க. அவர் யாரு அதனால நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த இந்த நம்ம சிவசம்பு திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய அளவில், பகவதி பாலா சாருடைய இயக்கத்தில் வெளியான நிறைய படங்களை வந்து நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. எல்லா படங்களையுமே வந்து அண்ணன்ட்ட ஒரு பெரிய உலக சாதனை என்ன அப்படின்னா, நாங்கள் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வாங்கி கொண்டு வீட்டில் உட்காந்து படத்தை அவர் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த இயக்குனர் கிடையாது. படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுவார். ஆமாம், அதை இவரை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தயாரிப்பாளர்கள்லாம் போற்றிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 16 படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆமாம் எத்தனை படம்? 16 இது 16வது படம் சிவசம்பு. இது 17 இது 16 16 தானே? 16 அண்ணன் கணக்கில் கொஞ்சம் வீக். 16 ஆமாம், 16 திரைப்படங்களை எடுத்து அந்த 16வது திரைப்படம் இது சிவசம்போ. இதையும் ரிலீஸ் பண்ணி தயாரிப்பாளர்கள் போட்ட அந்த பணத்தை வந்து அவர்களுக்கு அதை மீட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் அது ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நான் சொன்னல 100 கோடி 150 கோடின்னு போட்டுட்டு அந்த படத்தை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இன்றைய சினிமாவில் ஆமாம் சில கோடிகள் போட்டாலும் அதை உடனடியாக தயாரிப்பாளருக்கு லாபத்தோடு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அண்ணன் பகவதி பாலா அவர்கள். அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. தம்பி அறிமுக ஹீரோ. இவர் அறிமுக ஹீரோ அப்படின்னு சொல்கிறத விட இப்போ நிறைய படம் பண்ணிட்டார். ஆமாம், முதல் படம் வந்து சிவசம்போ. தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். கும்மிடிப்பூண்டி அப்படின்னாரு. கும்மிடிப்பூண்டியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அங்கே ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னாப்புல. ஆமாம், கடையை விட்டுட்டு தம்பி என்னம்மா தம்பி ஏற்கனவே வந்து படத்துல ஹீரோவா நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. நம்ம மூலியமா இப்ப ஹீரோவே ஆயிட்டாரு. தொடர்ந்து ஹீரோவாகவே ட்ராவல் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அதுக்கான எல்லா
திறமைகள் அவர்கிட்ட இருக்கு. அவர் சொந்த அண்ணாச்சியோட ஊர் ஆசீர்வாதம் இருந்தா அவர் போதும். சொந்த ஊர் உங்க ஊர் தான். நம்ம ஊர் தான், கோயில்பட்டி. ஆமா. கோயில்பட்டி. ஆமா, கும்மிடிப்பூண்டியில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க தம்பி, நீங்கள் எதுக்காக சினிமாவுக்கு வந்தீங்க அப்படின்னு அந்த முதல் நாள் கேட்டேன். இல்லைண்ணே, எனக்கு சினிமா என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். அதுலேயும் வந்து அவங்க கொஞ்சம் தம்பி யோசிக்கிட்டே தான் இருந்திருக்காப்புல. என்ன பண்ணலாம், யாரை வச்சு நம்ம இந்த படத்தை பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம பகவதி பால் அண்ணன் இப்படி ஒரு ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கதையில் அண்ணே கண்டிப்பாக நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி தம்பியை வந்து துணிச்சலாம். அதாவது முதல் படத்திலே வந்து ஒரு வியாபாரியை களமிறக்கி இன்னைக்கு அவரை வெற்றி பெற இப்போ எல்லா மக்களுக்கும் வந்து இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நம்ம தம்பி வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆகிடுவார். ஆனால் இப்போவே ஆல்ரெடி ரீச் தான். ஏன்னா படத்தில் நான் டப்பிங் போகும்போது ஒரு சில காட்சிகளை கவனித்தேன். ஏன்னா அந்த அறிமுக தம்பிகள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆர்வ கோளாறெல்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த விஷயங்கள் தம்பி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஒரு நடனம், ஒரு பாடல் காட்சியில் வந்து இன்றைய இளம் ஹீரோக்களை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தம்பி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். இன்னொன்று நிறைய படங்கள் பண்ணணும். டூயட் பாடிருக்காரா? ஆமாம், டூயட்ல வேற லெவல் பண்ணியிருக்காரு. அப்படியா? ஆமா, டான்ஸ் மூவ்மெண்ட் என்ன வேற லெவல் பண்ணதான் தம்பி. வேற லெவல் பண்ணதான் தம்பி. இது ஏதோ பூடகமா சொன்ன மாதிரி தெரியுது. அது ஐயா இல்ல பெர்ஃபார்மன்ஸ் அது ஒன்னுடைய ஜோடி அது எப்படியா சொல்ல பாருங்க. ஆமா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு வேற லெவல் மிரட்டியிருக்காப்ல. தம்பி வந்து தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்து தம்பி கூடவே இன்னொரு 2 படங்கள் முடிச்சிட்டேன். ஆமா, அதுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து ப்ரெஸ் மீட் வருவோம். இப்போ அடுத்த மாதம் ஒரு படம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த படம் முழுக்க காமெடி தான். அந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல, அதனால் சொல்ல முடியல. மார்ச் மாதம் இதனுடைய படப்பிடிப்பு ஆரம்பித்து ஏக் தம்மில் முடிக்கிறோம். முடித்து அடுத்து உங்களை சந்திப்போம். இப்போ சிவசம்பு வந்து பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் பட்ஜெட் படம்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல செலவு பண்ணி எடுத்த படம் இது. அதனால் இந்த படத்தை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டியது தமிழ் மக்களாகிய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம அனைத்து மக்களும் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கி கொடுக்கணும். தம்பியை உங்களுடைய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கணும். பெரிய அளவில் தம்பி ஜெயிக்கணும். தொடர்ந்து அண்ணன் பகவதி பால் அண்ணன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணி நிறைய புதுமுகங்களுக்கும் சரி, நிறைய யாரெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் வேறு எங்கேயெல்லாம் போகணும், நேரம் அண்ணன் வந்தால் போதும். ஆமாம், அவருடைய கைராசி வந்து அவர் பண்ணதில் அடுத்தடுத்து நீங்கள் புதுமுகம் வரல, ஆனால் நம்ம கூட நடிக்கணும். அவன் நம்மளா இருப்போம்ல, நம்மளா இருப்போம். அவங்க புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், அண்ணனுடைய அந்த மோதிர கையில் குட்டுப்பட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து தமிழ் திரையுலகில் புதிய வாசல் திறக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்புறம் இந்த படத்தில் நம்ம அண்ணன் லெஜண்டு, பெரிய ஆளு அண்ணன் கவுண்டமணி செந்தில் அண்ணனை தெரியாத ஆளுகள் யாருமே இருக்க முடியாது. அண்ணன் வந்து நான் அவர் அண்ணன் நடிக்கும்போது நான் பார்க்கல. ஆனால் அண்ணன் நீங்கள் என்னவா நடிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். காமெடினா நீங்கள் கிளம்பிட்டேன். இல்ல நீங்க பேசுறத தேடிட்டு இருக்காங்கப்பா. ஒசாமா பிள்ளை ஆள். ஆமா, அப்போ எதை பத்தி பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள பிளேட் கொண்டு உள்ள. ஆமா, புது ஹீரோ. ஆமா, செந்தில் அண்ணனை பத்தி பேசிக்கிட்டோம். அப்ப செந்தில் அண்ணன் கிட்ட நான் கேட்டேன், அண்ணே நானும் இந்த படத்துல காமெடியா நான் சாதனா எல்லாம் பண்ணியிருக்கோனே, ஆனா உங்க கூட நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆமா அண்ணாச்சி, இந்த படத்துல நான் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிருக்கேன் என்ன சொன்னாரு. அண்ணன் இப்போ இவங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவர் அண்ணன் ஒரு வில்லன். ஆமா, வில்லன் வந்து அண்ணன் ரொம்ப சிறப்பாக பண்ணாரு. அவர் அண்ணன் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அடி பண்ணுவாரு. அதனால செந்தில் அண்ணனோடு இந்த படத்துல நானும் இருக்கிறதுல எனக்குலாம் மிகப்பெரிய ஒரு பெருமை. ஆமா, அப்படி ஒரு இது. அதுக்கப்புறம் அண்ணன் நம்ம சுப்பராஜ் அண்ணா சாரப்பாம்பாவே ஆக்கி அவர் ஊர்ந்துகிட்டே இருக்க விட்டுட்டாங்க. சாரபாம்புல சாரப்பாம்பு உங்களுக்கு எதுக்குன்னு பேர் வச்சு? இந்த மருதமலையில ஒரு பொண்ணுக்கு 5 புருஷன் வரும்ல, அது மூணாவது பொண்ணு நான் தான். அது மூணாவது புருஷன். ஆமா, சாரப்பாம்பு. ஆமா ஆமா, அதுல தான் சாரப்பாம்பு ஆயிட்டோம். அதுல இருந்து சாரப்பாம்பு. ஆமா, அண்ணன் சுப்பராஜ் அண்ணன் வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய இயக்குனராக இந்நேரம் நமக்கு எல்லாம் அறிமுகம் ஆண்டிய ஆளு. யாரோ பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு அவரை நடிகராக்கி சாரப்பாம்பா மாத்தி இங்க உட்கார வச்சிருக்காங்க. ஆமா, அண்ணன் வந்து நம்ம ராஜ்கிரண் சாருடைய கூடவே கோ டைரக்டர். ஆமா, அது எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. அவருடைய சிந்தனை செயல் அந்த இதெல்லாம் வந்து ஒரு படம் பிரம்மாண்டமா ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றது தான் அண்ணனுடைய ஆசை. அதுவும் இந்த
26ல நடக்கட்டும்னே. ஓகே. என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்ண்ணே. யார் வைக்க போறேன் கரெக்டா சொல்லணும். கரெக்டாக சொன்ன பத்தியா? ஆமா. ஆமாம், அது நடக்கட்டும், வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படங்களில் நடித்த நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் உங்களோடு இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணன் பகவதி பாலா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. உங்களுக்கும் என்னுடைய ஆசிகள், ஆசீர்வாதங்கள். கண்டிப்பாக நல்ல அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்கள், நல்லா வரணும். சாதனா, ஆமாம், முக்கியமாக சாதனா வந்து முதல் முறையாக காமெடி நடிகை. ஆமாம், காமெடிக்குள்ளே உள்ளே வந்தாங்க. எனக்கு ஏன்ட்ட சார் சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடி அப்ப எதுல இருந்தாங்க? காமெடி தான் இருந்தாங்க. முதல் முறையா வந்தாங்க சொன்னீங்க. இல்லைப்பா, சினிமாவுக்கு வந்திருக்காங்க தம்பி. இதுக்கு முன்னாடி நீங்கள் சின்ன திரையில் ஃபேமஸ். நீங்கள் நானே 18 படம் நடிச்சேன். அவங்க இந்த 18 படம், படம் பேர் 18ஆ? 18 படம் நடிச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியல. ஏன் கூட நீங்க முதல் முறையாக காமெடிக்குள்ள வந்து ஐயா யூடியூப்ல பயங்கர பேரியா. அது தெரியுமா? தான் உலகம் தெரியுமே. ஆமா. அதனால சாதனா அவர்கள் என் கூட தான் அந்த படத்துல நடிக்கிறாங்க. நம்ம உங்க படம் தான். ஆமா, அங்க போயிட்டு இருக்க, அங்க உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு போட்டிருக்காங்க. இவங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டேன். இவங்க தாங்க திருச்சி சாதனா அப்படின்னு. ஆமா, நான் இந்த யூடியூப்ல பார்த்துருக்கேன் அப்படின்னு. அவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க காமெடி உள்ள இறக்கி விட்டுருக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ அப்படியா, காமெடி நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு. ஆனால் பரவாயில்ல, எங்கள் முதல் சீனே வந்து அந்த சீன் படத்தில் இருக்கா இல்லையானு தெரியல. இருக்கானே கூப்பிட மாட்டாங்கல்ல. இருக்கு. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா சாதனா முதல் முறையாக வர்றதுனால அது போன்ற சில டைலாக்லாம் கொஞ்சம் நாங்கள் அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அது கொஞ்சம் அப்படி இப்படி போயிருக்கோம், கொஞ்சம் 1-2 போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை இருக்கான்னு தெரியல, அது படம் வந்தால் பார்த்துக்கிட்டோன்னே. முதல் முறையாக நடித்தாங்க. உண்மையிலே வந்து ஒரு அர்ப்பணிப்போட நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்னை வந்து அந்த கண்ணோட்டத்திலே பார்க்காதீங்கடா, என்னை விடுங்கடா, அந்த பக்கம் வார என்னையா அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால நம்ம சிவசம்பு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு காமெடி நடிகை கிடைத்து விட்டார் அப்படிங்கிறது தான் இதில் நிதர்சனமான உண்மை. ஆமாம், ஏன்னா கண்டிப்பாக அவங்களுடைய இன்னொரு முகம் ஒன்று இருக்கு. அதை தான் இப்போ திரைக்கு உலகத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு படத்தில் முதலமைச்சராக நடிச்சிங்களோ? இல்லை, பிரைம் மினிஸ்டர். இல்லை, ஏதோ ஒரு படத்தில் முதலமைச்சராக நடிச்சாங்களாமே அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன படம்? ஏதோ ஒரு படம். ஆமாம், ஒரு படத்தில் முதலமைச்சர் கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர்னா நம்ம பிரைம் மினிஸ்டரா, சீஃப் மினிஸ்டர், அமைச்சரா? சரி, விடுங்க. பிரைம் மினிஸ்டர் எல்லாமே சூப்பர், நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதனால இந்த நம்ம சிவசம்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் ஆசைகளும். மீண்டும் தமிழ் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ள மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா புதுமுகங்கள் அவர் என்னையா பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வம் உள்ள ஆளுங்க தான் நம்ம தமிழ் ரசிகர்கள். இந்த அற்புதமான நேரத்தில் தம்பி தில் நடராஜ், அண்ணன் பகவதி பாலா இவர்களுடைய இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து நடித்த இந்த காம்போவை தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள், சொந்தங்கள் எல்லாரையும் சொல்லி அழைச்சி வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் நீங்கள் எதிர்பார்க்குறத கண்டிப்பாக 20ஆம் தேதி ரிலீஸ். ஆமாம், படம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பமாக வந்து இந்த படங்களை பார்த்து கொண்டாடுங்க. ஏன்னா தம்பியினுடைய வளர்ச்சி முக்கியம். சார் வந்து 16வது படம் இது. இன்னும் 1600 படங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஆமாம், இதுதான் இந்த நேரத்தில் நான் உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே நிமிஷம். இங்கே வரீங்களா? இங்கே வந்துடுவா. நன்றி மட்டும் இது மட்டும்